எகிப்து சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது மம்மி, பிரமிட் இதை மாதிரி விஷயங்கள் தான். எகிப்தில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணது மம்மின்னு சொல்லலாம். ஸோ பண்டைய எகிப்தியர்கள் அவங்களோட ராஜா ராணியோட உடம்பை எப்படி மம்மி ஆக்கினாங்கன்னு தெரியுமா? அது ஒரு சும்மா ட்ரெடிஷனுக்காக மட்டுமே அவங்க செய்யலை, அது அவங்களோட ஆஃப்டர் லைஃப் நம்பிக்கைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாகவும் இருந்திருக்கு. ஸோ அந்த மம்மி உருவாக்கின ரகசிய மெத்தடை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்போட முக்கியமான இன்டர்னல் ஆர்கன்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. கல்லீரல், நுரையீரல், வயிறு, குடல் இதை எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆர்கனை மட்டும் விட்டு வைப்பாங்க. அது பிரெயின் இல்லை, அதுதான் ஹார்ட்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க நம்பினது என்னென்னா, ஆஃப்டர் லைஃப்பில் ஜட்ஜ்மெண்ட் நடக்கிறப்ப ஹார்ட் தான் முக்கியமானது சொல்லி. அண்ட் பிரெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஸ்பெஷலான மெத்தட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மூக்கு வழியாக ஒரு ஹூக்கை போட்டு பிரெயினை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுப்பாங்க. ஸோ உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த உடம்பு ரொம்ப நாட்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணனா அது ட்ரை ஆகணும். ஸோ அதுக்காக நெட்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நேச்சுரல் சோல்ட்டை உடம்புக்குள்ளேயும் வெளியேயும் போட்டு 40 நாட்கள் வர வைக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸில் உடம்புல இருக்கிற எல்லா நீருமே வெளியேறி பாடி பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் பாக்டீரியா வளர சான்ஸ் இல்லை, உடம்பு சேஃபாக நீண்ட காலத்துக்கு இருக்கும். அண்ட் பாடி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அது லினன் கிளாத்தில் ஃபுல்லாக ரெப் பண்ணுவாங்க. பட் சும்மா கிளாத் ரெப் இல்லை, ஒவ்வொரு லேயருக்குமே அவங்க ஸ்பெஷலான ஆயில், ரெசின்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது பாடிக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். சில நேரங்களில் அந்த கிளாத்துக்குள்ள மந்திரங்கள், தாயக்கட்டுகள் இப்படி எல்லாம் வைக்கிறாங்க. ஏன் இதை வைக்கிறாங்கன்னா, அந்த சோலா ஆஃப்டர் லைஃப்க்கு அப்புறமா இதெல்லாம் பாதுகாக்கும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஸோ இந்த ப்ரொசஸ் எல்லாம் முடிஞ்சு மம்மி ரெடியானதுக்கு அப்புறமா அதை சார்காஃபகஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டோன் இல்லைன்னா வுடன் கஃபனுக்குள்ளே வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரமிட் இல்லைன்னா டோமில் நிறைய பொருட்களோட அதை புதைக்கிறாங்க. ஃபுட், ஜுவல்லரி, வெப்பன்ஸ், ஸ்டேச்சூஸ் இதை மாதிரி நிறைய பொருட்களை ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நம்பினது என்னென்னா, ஆஃப்டர் லைஃப்பில் இதையெல்லாம் அந்த மம்மி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மம்மிஃபிகேஷன் சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு சயின்ஸ் மட்டும் இல்லை, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்னு சொல்லலாம். அதனால தான் 1000 வருஷங்கள் கழிச்சுமே அந்த மம்மிஸ் எல்லாம் இன்னுமே இன்டெக்டாக கிடைக்குது. அண்ட் பண்டைய எகிப்தியர்களோட ஆஃப்டர் லைஃப் நம்பிக்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ரூஃபாகவும் இருக்குது.